காத்து போர்ஸா இருக்கு, வெதர் தப்பா இருக்கு, பிளைட் எடுக்க மாட்டேன்னு பைலட் சொன்னா, ரோடு ரப்பா இருக்கு, ரூட் டப்பா இருக்கு, கார் எடுக்க மாட்டேன்னு டிரைவர் சொன்னான்னு ஏதாவது கதை சொன்னேன், நான் ரஃபா இருப்பேன். ஹலோ ஹலோ. எதனா ட்ரிப்பு போலாமாடா? போலாம் பாய். இது ஊட்டி கொடைக்கானல் இந்த சீசனுக்கு அந்த மாதிரி அந்த சைடு. சண்டே சம்மர் ட்ரிப்பா? ஆமா. கடைசி நேரத்துல வந்து நான் வரல நீ வரலாம் இருந்தா இதெல்லாம் வந்து சரி கிடையாது சொல்லிட்டேன். கடைசி வந்து அவன் வரல இவன் வரலான்னு சொல்லக்கூடாது. நான் வரல அவள்தான் என்ன விட்டுருங்க. பிளான் போட்டோன்னே வரலையா? அது அப்படி இல்ல சார். இங்க பாரு மச்சான், அவன் வரல இவன் வரலாம் இல்ல, நான் வரல. சொல்றா மச்சான் நான் ட்ரிப்புக்கு. அச்சி போன வை. நாடாச்சே அசோக்டா ட்ரிப்புக்கு வரலையா? டேய் அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. ஹலோ ஹலோ. எதனா ட்ரிப்பு போலாமாடா? போலாம் பாய். இது ஊட்டி கொடைக்கானல் இந்த சீசனுக்கு அந்த மாதிரி அந்த சைடு. சண்டே சம்மர் ட்ரிப்பா? ஆமா. ஃபேமிலி ட்ரிப் மாதிரியா இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க மட்டும் போற மாதிரியா? என்னடா இது லாஜிக்? ஃபேமிலில நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு 4-5 பேரு அட மொத்தமா டிராவல்ஸ் வச்சு போலான்னு பாக்குறேன். அவ்வளவு பட்ஜெட்லாம் இல்ல, நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். சரி போலாம். காலேஜுக்கு அப்படியே லீஸ் கட்டிக்கலாமா? கார் லீஸ் கட்டிக்கலாமா? எப்ப நீங்க ஃப்ரீயா இருப்பீங்க? நான் எவ்ரி டைம் ஃப்ரீ தான். விக்கி நீடா? என்ன டேட்னு சொல்லுங்க பாப்போம். மார்ச் 15 to 20 இதுக்குள்ள ஏதாவது பாருங்க. ஒரு டைமிங் பிரகாரம் தான் அங்க ஆர்டர் பண்ணி பாப்பாரு. ஆமாம்பா 1008 வேலை இது. ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி ஏதாச்சும் வர இங்கிலீஷ்லாம் பேசுற. ஆமா ஃப்ரைடே சாட்டர்டேனா கரெக்டா இருக்கும். ஆமா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு போவோம் 3 நாள். எங்க போலாம்? சாட்டர்டே எங்க போலாம்? சண்டே எங்க போலாம்? இதுதான் ஊட்டி கொடைக்கானல்ல இந்த சீசன் கரெக்டா இருக்கும். நீ யாரா போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் போயிடுறேன் சண்டே ஊட்டிக்கு. வேற லெவல் சண்டே இந்த சம்மர் சீசனுக்கு. அதுக்கு அப்படியே சரியான கூட்டமா இருக்கும்ல. சரியான கூட்டம். வெயில் அடிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா குளிர் அப்படியே சில் 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 சில்னு இருக்கும். அப்படியே எதமா இருக்கும். என்னடா தம்பி இப்பெல்லாம் அட்டியாண்ட வரதே இல்ல? இல்ல நான் எக்ஸாம் போயிட்டு இருந்தேன், அதான் நான் வர முடியல. இன்னைக்கு தான் முடிஞ்சுது. நாளைல லீவு தானா? நாளைல லீவா? சூப்பர்ரா. அப்ப நாளைக்கு தடா போமா? வரியா? நாளைக்கேவா? ஆமாடா. என்னாச்சு? நோ என் கிளாஸ் பசங்களாம் 1 மாசமா தடா போறோன்னு பிளான் போட்டு இன்னும் போகாம இருக்கிறானுங்கண்ணா. நீங்க என்ன இன்னைக்கே பிளான் போட்டு நாளைக்கே போலான்றீங்க? என்னடா இதுக்கே இப்படி சொல்றான்? இது ஒரு ட்ரிப்பே போயிருக்க மாட்டான் போலியே. அப்பனா தடா கூட அப்புறம் போய்க்கலாம்டா. மூணார் போயிடலாமா? மதன் வீடு கூட அங்கதான் இருக்கு. ஸ்டே கூட அவன் பாத்துப்பான். வெறும் போயிட்டு வர செலவு தான். என்னடா உனக்கு ஓகேவா? நான் எனக்கு ஓகேண்ணா. டேய் மூணார்லாம் வேணாடா. எத்தனை வாட்டா போறது? நான் போனதில்ல. நான் ஒரு வாட்டி போலாம்ண்ணா. தம்பி மூணார்ல இருக்கிற முட்டு சந்து முத கொண்டு சுத்தி பாத்துட்டேன்டா. சலிச்சு போச்சுடா. இப்பதான் ஃப்ரெண்டு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தான் டொஷுக்கு. சூப்பரா இருக்குதான். அங்க வேணா போலாம். டொஷா? அது என்னண்ணா? எங்கண்ணா இருக்கு? இமாச்சல் பிரதேசரா, பனி பிரதேசம். அருமையாகுதான். டேய் அங்கெல்லாம் கிளைமேட் மைனஸ்ல இருக்கும்டா. எனக்கெல்லாம் மழை பெய்ய போதுன்னு செய்தி கடையில ஜுரம் வந்துடும். அதெல்லாம் வேலையாகாது. டொஷு போறதுக்கு அங்கிருந்து பக்கத்துல தாய்லாந்து அழகா போயிட்டு வரலாம். என்ன சொல்ற? பெஸ்ட். உனக்கு ஓகேவாடா? நோ என்னண்ணா ஓகேவான்னு கேக்குறீங்க? நோ எனக்கு கேட்கும் போதே புள்ள இருக்குதுண்ணா. கையில கால உந்தாது வீட்டுல காசு உசார் பண்ணிடுறேன்னா போயிடலாண்ணா. சரிம்மா சண்டி குடி போலாமா? போலாம்டா. வாடா தம்பி நீயும். நான் இல்லண்ணா நீங்க போங்கண்ணா. வீட்டுல பேசணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும்ண்ணா. எதுக்குடா? தாய்லாந்துக்குண்ணா. தாய்லாண்டா? என்னடா இவன் ஃபர்ஸ்ட் டைம்ல அதான் சீரியஸா எடுத்துக்கலாம் போல. டேய் தம்பி இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுடா. அப்பப்போ இப்படிதான் கற்பனையிலே பல ஊர் போவோம். கொஞ்ச நேரம் பேசணுமா சந்தோஷமா இருந்தோமான்னு திரும்ப வந்துடணும். இதுக்கோசரம் வேணா செலவு பண்ணிட்டு போவானடா. போன வாரம் போர்ச்சுகல் போனோம், ரொனால்டோ பார்த்து பேசிட்டு வந்தோம். அடுத்த வாரம் அர்ஜென்டினா போவோம். என்ன சொல்ற? நோ என்னடா சொல்றீங்க? அப்ப நீங்க ட்ரிப்பே போனது இல்லையா? டேய் நாங்களாம் ஒன்னா பிளான் போட்டு தூக்குற மெரினா பீச் கூட போனது இல்லடா. நோ ஏன்னா இப்படி பண்றீங்க? வெறுப்பாகுதுண்ணா எனக்கு. சரி அதை விட்றா. வா டீ குடிக்கு போலாம். மூணாத்தர் கடைக்கு போயிடலாமா? மவுண்ட் ரோடு போலாம்டா. மவுண்ட் ரோடு போறதுக்கு பல்லாவரம் போலாம். தம்பி அங்க ஏதோ பூனைப்பல்ல டீ போறாங்களாடா. சூப்பரா இருக்குதா? டேய் பல்லாவரம் போறதுக்கு டேய் டீயா கூட அப்படி கற்பனையில குடிப்பீங்க? போடா. ஒரு 2 நாள் ட்ரிப்பு போனேன்.
மழை ஃபுல்லா மேல வச்சுட்டு நான் போய் ஒரு 2022 போனேன் நானு. காலேஜ் படிக்க சொல்ல போனியா? காலேஜ் பசங்க கூட போனோம். நாங்களே ஒரு அட்டி விட்டோம், ஒரு 15 பேர் அட்டி விட்டோம். 4 வருஷம் ஆச்சு. ஊட்டியே தலைகீழா மாறி இருக்கும். இவர் இப்போ வந்து கதையை விட்டுங்கிறாரு. ஊட்டிக்கிட்ட தலை மாறினாலும் இடம் பிளேஸ் எல்லாம் அங்கதானே இருக்கு. எவ்வளவு செலவாகும்? எவ்வளவு செலவானா மேக்சிமம் வண்டிக்கு ஒரு 2000. பைக்லயே போலாம் தல. பைக்ல போலாம்பா, ஈஸியா வர முடியும். பெட்ரோல் மட்டும் போட்டா போதும். நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு நம்மளே போயிடலாம். ஊட்டி போனா மேல போனா ஒரு நாள் ஃபுல்லா இங்க காபி தோட்டம், காபி தேயிட்ட பார்க்கலாம். அங்க ஒரு காபி கொடுப்பாங்க சண்டே. அப்படியே மும்மா இருக்கும், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே திக்னஸா இருக்கும். அப்படியே காபி தூள்லாம் வாங்கி வந்துடலாமா அங்கிருந்து? இந்த பேக் ரைட்லாம் வச்சுக்கிறாங்க. இன்னும் காபி ஃபேக்டரி வச்சுக்கிறாங்க எல்லாமே. அப்புறம் ஊட்டில மேல ஹைட்டா இடம் பிளேஸ் கிடையாது. என்ன பேர் சொல்லி பார்க்கலாம். போயிருந்தல இது பேரு தொட்டபெட்டா தானே? சார் இதுதான் சார் தொப்பி தூக்கு பாறை. ரைட். இந்த பாறையில நீங்க இப்படி தொப்பியை தூக்கி இப்படி போட்டீங்கன்னா திருப்பி வரும் சார். ஏடா வரவே இல்ல. அது இந்த டைம்ல வராது, இந்த பீரியட்ல வராது. அப்புறம் தூக்கி போட்ட? என்னோட தூக்கி போட்டா அது தொலைஞ்சு போயிரும்ல. அமைதியா இருங்க சார். இது வந்து நாம இப்ப போக போறது மனித தடமே படாத இடங்கள், மனித காலடி தடமே படாத காடுகளுக்குள்ள போக போறோம். இந்த மாதிரி காடுகளுக்குள்ள ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். பேர் கிரில்ஸ் கூட இங்க வந்தா ரொம்ப பருகி தான் போவாரு. என்ன பேர் கிரில்ஸ் காடு தரம் படலங்கற ரெண்டு பேர் பேசிட்டே போறாங்க இந்த பக்கம். சார் அவங்கலாம் ஆதிவாசி. அவன் சிவானி காலேஜ் பையன், அவன் தெரியும் நாங்க பக்கத்து காலேஜ்ல அவன். நெக்ஸ்ட் பிளேஸ் எல்லாம் அமைதியா இருங்க. இந்த தெரியுதுல சார், அதுதான் குணா பாறை. குணா பாறைனா தெரியாதா? குணான்னு ஒருத்தன் அங்க இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான். அதனால அதுக்கு பேர் குணா பாறை. டேய் நீ என்னடா மண்டா இருக்க நீ? டேய் அது குணா பாறை ஷூட் பண்ணாதான் குணா போகாது. என்னடா எனக்கு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புதுசா பேர் எப்ப போன சார்? நானா எங்க அம்மா கூட ஏதோ கோயிலுக்கு போகும்போது தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓம் சக்தி கோயிலுக்கா? ஃப்ளவர் பார்க்குக்கு போயிருக்கேன். வேற எங்கேயும் இன்னொரு இடம், அது அப்போ சின்ன ஃப்ளவர் ரோஜா பூ தானே, அந்த பார்க் தானே போனேன். அது தெரியல, எப்பயோ போனது தெரியல. அப்படியே அங்க இருந்து பார்த்தா சண்டே இந்த மலையில ஒரே மலை கூட நீ பிசுறு அதில் பார்க்கவே முடியாது. அப்படியே நம்ம சீட்டு போட்டா இப்படி ஒன் சைடு அப்படியே பிளைனா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ராவ கூட கேப் அந்த மலைன்ற மலை தான். ஆனா மலையில ராவ மலையே ஒரு மண்ணு செடியே பார்க்க முடியாது. பிளைனா வீடு ஃபுல்லா பில்டிங் அதெல்லாம் நம்மளாம் எங்க பேஸ்மெண்ட் எவ்வளவு சமமா பார்த்து கட்டுறோம், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த பில்டிங் எல்லாம் பார்த்தா நம்மளுக்கு பயம் வருது. 4 ஃப்ளோர் தான் நிக்குது, கீழே பார்த்தா காலியாக்குது, மேல பார்த்தா 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு சேஃப்டியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். நெக்ஸ்ட் மேல ஒரு நாள் ஃபுல்லா முடிஞ்சிச்சு. ஆனா அந்த வியூ பாயிண்ட்லாம் எடுக்க மேல ஏறும்போது கீழே அந்த ரயில் போகும்போது அந்த மேகமூட்டமும் ரயில், ஆமாடா சரியான ஃபீல்றாங்க. ஆமா ரயில் எங்க தலை? ட்ரெயின் பாய் ரயில் ஆனா பண்றீங்க இருக்கீங்க. ஒரு நாள் ட்ரிப்பு மேல முடிஞ்சிச்சு ஊட்டில. நெக்ஸ்ட் ஊட்டி கீழே பிளாக் தண்டர் வந்தோம். பிளாக் தண்டரா? ஆமா, அப்படின்னா ஒரு விளையாட்டு இது மாதிரி எந்த வேணா அது ஒரு டிக்கெட். நான் 4 வருஷம் விளம்பரத்துல வருமே அதுவா? டிவில விளம்பரம் போட்டு காட்டாங்க, அப்ப பிளாக் தண்டர் போடுவாங்க. ஒரு ஆளுக்கு 860 ரூபாய் டிக்கெட். இப்ப எவ்வளவு இருக்குதுன்னு தெரியல. 800 எப்படியும் 2000 கம்பல்சரி இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் ஆனே உள்ள போயினா ஒரு மாதிரி பேய்ங்கலாம் அப்படியே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரூம் பூரா பிளாக்கா இருக்கும். அப்படியே இப்படி போய் இப்படி திரும்பணும், பேய்ங்க பூரா எக்க கொடுக்கும் பாரு. வேற லெவல். பயந்துட்டுனா ஒண்ணுக்கே விட்டுனாங்க. அந்த லெவல் பயம், வேற லெவல் ஃபோன் பண்றாங்க. இதுதான் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஃபுல் என்ஜாய்மெண்ட். மார்னிங் ஒரு 9 o'clock உள்ள போனோம், ஈவினிங் 5 o'clock தான் வெளியே வரோம்.
தோற இங்கிலீஷ்ல பேசுறது. இந்த நீச்சல் குளம், இந்த டிஜே, ஆ, இந்த உள்ளே அந்த நம்ம அந்த பல்ப் மாதிரி மிதக்கும் போவோமே தண்ணி போகும்போது, என்னது பலூன்ல மிதங்குவோம்ல. அதேதான் பாரு. அதெல்லாம் இதுவுமே போயிட்டே ஒண்ணு ரைட்டு என்ன மொத்தம் ஆயிட்ல இருந்து கீழே டவுன் சர்றன்னு கீழே இறங்கி மீண்டும் அதே 8ல ஆப்போசிட்டி மேல இருந்தேன். அப்படியே நீ தலைகீழாக தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிச்சியா? ஆமா பசங்க உங்க கூட பேசிக்கின்னு சாமியம் பேரு சேர் ஆட்டு வீட்டு போன போட்டு சவுண்டே கேட்கல. ஜம்முன்னு பண்ணா சவுண்ட் கேட்கல அவங்கள. ஐயோ அம்மாதான் சவுண்ட் கேக்குமா? ஐயா அம்மான்னு சொல்லி கூடாது. ஐயா சாண்டி நின்று நானும் என்னடா பேசவும் மாட்டேன் சவுண்டும் கேட்கல அப்படின்னு நினைச்சேன். சரி நெக்ஸ்ட் பிளானிங் என்ன அப்புறம்? பேசினிக்கிறான் அவன் அம்சில போச்சு நீ அது வீடு ஆயிப்போச்சு ஏஞ்சிட்ட முடிஞ்சு போன கதை. அடி எதனா பண்ணிச்சடா? ஏய் சண்டே ஊசி போடலாமா? இல்ல ஆளுக்கு 1 கிலோ ஆப்பிள் வாங்கின்னு வாங்க. ஆப்பிள் போதுமா? ஆரஞ்சு சாத்துக்குடி நல்லா முடியுமோ வாங்கினோம். வேணாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் அதெல்லாம் எங்க எவன் சாப்பிட்டு அதெல்லாம் அழுகு போன பைக்கில் போடுவாங்க. பழம் வாங்கினோம் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாம். இங்க கிட்ட வந்து 1 கிலோ வஞ்சர மீன் மட்டும் எடுத்துன்னு. வஞ்சர மீனா? ஓ, அடிபட்ட வஞ்சர மீன்லாம் சாப்பிடுவாங்களா? வஞ்சர மீன் வாங்கினா நான் 1 மாசம் கழிச்சு வரட்டுமா? எதுக்கு அடிப்பட்டு காயெல்லாம் ஆடிட்டு பிறகு வந்து பாக்குறது. வஞ்சர மீன் இடத்துக்கிட்ட வாங்கி வித்துட்டு அவ்வளவு அமௌண்ட்லாம் வராது. போகலாம் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கா? யாரும் வர மாதிரி இல்ல. ஏய் ஃபர்ஸ்ட் ட்ரிப் போறது முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். உடம்பு நல்லா செக் பண்ணிட்டு போனோம். இப்ப இமயமலைக்கா போறோம். ஊட்டிக்கே தான் வர்றதுக்கு பிளான் ஒழுங்கா போட மாட்டீங்க. வரீங்களா இல்லையடா? ஒழுங்கா சொல்லுங்கடா. வரண்டா கட்சி நேரத்துல வந்து நான் வரல நீ வரலாம் இருந்தா அதெல்லாம் வந்து சரி கிடையாது சொல்லிட்டேன். கடைசி வந்து அவன் வரல இவன் வரலாம் சொல்லக்கூடாது. நான் வரல அவள்தான் என்ன விட்டுருங்க. பிளான் போட்டோன்னே வரலையா? அது அப்படி இல்ல சார். இங்க பாரு மச்சான், அவன் வரல இவன் வரலாம் இல்ல, நான் வரல. நீ வந்த வரலன்னா நானே வரல. நீயே வரலையா? நானே வரல. என்ன பண்ணது? கோவா போலாமா? கோவா ஊட்டிக்கு முதல் ஒழுங்கா பிளான போடணும்.